நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு கதை தான். இந்த கதையுடைய முடிவு வெற்றிகரமானதா அல்லது தோல்வியானதா அப்படின்றது இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முயற்சியிலையும் நம்மிடம் உள்ள தன்னம்பிக்கையிலும் தான் உள்ளது. நம்ம தன்னம்பிக்கையோடு கற்றுக்கொள்கின்ற அந்த ஆங்கிலம் கூட நம்ம வாழ்க்கை பயணிக்கிற அந்த பாதையை திசை திருப்பி வெற்றியை நோக்கி செலுத்த முடியும். ஆக உங்களுடைய வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கிலீஷில் காம்பவுண்ட் சென்டென்சஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்லாம் அமைக்க தெரிஞ்சிட்டாவே போதும். இங்கிலீஷே நமக்கு அத்துப்படி தான். அதுக்கு நமக்கு லிங்கிங் வேர்ட்ஸ், கன்ஜங்ஷன்ஸ்லாம் எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். எல்லா லிங்கிங் வேர்ட்ஸையும் இந்த ஒரே வீடியோவில் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத நினச்சி பார்த்தாவே பிரம்மாண்டமாக இருக்கு இல்லையா? ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம கொண்டாட போகிறோம். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்ட லிங்கிங் வேர்ட்ஸையும் அதுக்கான தமிழ் அர்த்தங்களையும் எடுத்துக்காட்டு வாக்கியங்களோட நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோட முடிவில் வெஜிடேரியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு முழு மட்டன் பிரியாணியை மிச்சம் வைக்காமல் விழுங்கின ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Learn 60+ linking words with example sentences. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரே வீடியோவில் கற்றுக்க போகிறோம். முதல்ல இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் அப்படின்றது என்னது? லிங்கிங் வேர்ட்ஸ் அப்படின்றது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வேர்ட்ஸ், சென்டென்சஸ், கிளாஸஸ், ஃப்ரேசஸ்லாம் இணைக்கின்ற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் நம்ம லிங்கிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சில ஆட்வர்ப்ஸை கூட நம்ம லிங்கிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அண்ட் மீன்ஸ் மற்றும், ஃபார் எக்ஸாம்பிள், அருணும் பிரியாவும் திருமணம் செய்து கொண்டார்கள். அருண் அண்ட் பிரியா காட் மேரீடு. அருண் அண்ட் பிரியா காட் மேரீடு. அவனுக்கு அவளை பிடிக்காது, அவளுக்கு அவனை பிடிக்காது. He doesn't like her and she doesn't like him. He doesn't like her and she doesn't like him. But, ஆனால், அவனுக்கு அவளை பிடிக்காது, ஆனால் அவளுக்கு அவனை பிடிக்கும். He doesn't like her but she likes him. He doesn't like her but she likes him. நான் ஒரு செய்தித்தாளை வாங்கினேன், ஆனால் நான் அதை படிக்கவில்லை. I bought a newspaper but I didn't read it. I bought a newspaper but I didn't read it. Or அப்படின்னா அல்லது, அல்லாவிட்டால், இல்லையெனில் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆர்ன்றதுக்கு அல்லது அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் இங்கே உட்கார விரும்புகிறீர்களா அல்லது ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்கார விரும்புகிறீர்களா? Would you like to sit here or next to the window? Would you like to sit here or next to the window? ஆர் அப்படின்றதுக்கு அல்லாவிட்டால், இல்லையெனில் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, வேகமாக ஓட்டாதீர்கள், இல்லையெனில் விபத்து ஏற்படும். Don't drive so fast or you will have an accident. Don't drive so fast or you will have an accident. நன்றாக படியுங்கள், அல்லாவிட்டால் தேர்வில் தோல்வி அடைவீர்கள். Study well or you will fail the exam. Study well or you will fail the exam. nor அல்லது இல்லை, அல்லதும். சற்று முன் கூறப்பட்ட எதிர்மறையான ஒன்றுடன் உடன்படும் முறையில் எதிர்மறையல்லாத வினைச்சொல்லுக்கு முன் பயன்படுத்தப்படுவது. அதாவது நார் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிற அந்த சென்டென்ஸில் நெகட்டிவான வேர்ப்ஸ்லாம் நம்ம எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, நார் என்ற வார்த்தையே நெகட்டிவான ஒரு வேர்டு தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, மீட்டிங்கில் என்னால் இருக்க முடியாது, ஆண்ட்ரூவும் இருக்க முடியாது. I can't be at the meeting and nor can Andrew. I can't be at the meeting and nor can Andrew. அவர் இதை செய்ய மாட்டார், நான் இதை செய்யவும் உதவ மாட்டார். He won't do this, nor will he help me do this. He won't do this, nor will he help me do this. So அப்படின்னா அதனால் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவள் கல்லூரிக்கு வரவில்லை. She is sick, so she hasn't come to college. She is sick, so she hasn't come to college. தண்ணீர் சுத்தமாக இல்லை, அதனால் நாங்கள் நீச்சல் அடிக்க போகவில்லை. The water wasn't clean,
so we didn't go swimming. The water wasn't clean, so we didn't go swimming. Yet means இருப்பினும் ஆனாலும். அவர்கள் ஏழைகள் இருந்தாலும் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள். They are poor yet they are generous. They are poor yet they are generous. அவர் பணக்காரர் இருந்தாலும் கஞ்சத்தனமாக இருக்கிறார். He is rich yet he is stingy. He is rich yet he is stingy. For அப்படின்றத நம்ம காரணம் கூறுறதுக்காக பயன்படுத்தலாம். ஃபார்ன்றது ஒரு ப்ரெப்போசிஷன் நமக்கு தெரியும். இதை நம்ம கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் ஃபார்ன்றதை நம்ம மாடர்ன் இங்கிலீஷில் ரொம்ப ரேராக தான் பயன்படுத்துகிறோம். இது ரொம்ப ஃபார்மலான ஒரு டேர்ம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹோட்டலில் ரூம் கிடைக்காததால் காரிலேயே தூங்கினேன். I slept in the car itself for no room was available in the hotel. I slept in the car itself for no room was available in the hotel. Whereas அப்படின்னா மாறாக, அப்படி இருக்க அப்படின்ற மீனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் அசைவ உணவு உண்பவர், மாறாக அவள் சைவ உணவு உண்பவர். He eats meat whereas she is a vegetarian. He eats meat whereas she is a vegetarian. அவருக்கு 50 வயது இருக்க வேண்டும், மாறாக அவருடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட 30 வயது போன்று தெரிகிறது. He must be about 50 whereas his wife looks about 30. He must be about 50 whereas his wife looks about 30. Either or அப்படின்றதுக்கு மீனிங் இவராவது அவராவது, இதாவது அதாவது, இரண்டில் ஒன்று, இருவரில் ஒருவர் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நான் டீயாவது காஃபியாவது குடிக்க விரும்புகிறேன். I would like to have either tea or coffee. I would like to have either tea or coffee. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த either or அப்படின்றத நம்ம ரெண்டு நவுன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். டீ காஃபின்ற ரெண்டு நவுன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இன்னொரு விஷயம், இது வந்து எய்தர் ஆர் கிடையாது, எய்தர் கிடையாது. நம்ம வந்து அந்த வார்த்தையை ஐதர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஈதர் அப்படின்னு சொல்லலாம். ஐதர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஈதர் அப்படின்னு சொல்லலாம், எய்தர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒன்று, நீ இப்போதே கிளம்பு அல்லது நான் போலீஸை கூப்பிடுவேன். ஐதர் யூ லீவ் நவ் ஆர் ஐ வில் கால் த போலீஸ். ஐதர் யூ லீவ் நவ் ஆர் ஐ வில் கால் த போலீஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐதர் ஆர் அப்படின்றத பயன்படுத்தி ரெண்டு கிளாஸஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம். யூ லீவ் நவ் அப்படின்றது ஒரு கிளாஸ், ஐ வில் கால் த போலீஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ். ஸோ ரெண்டு கிளாஸஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். நைதர் நார் அப்படின்றதுக்கு மீனிங் இதுவும் இல்லை அதுவும் இல்லை, இவரும் இல்லை அவரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது இரண்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, என் அம்மாவோ அப்பாவோ பள்ளிக்கு செல்லவில்லை. Neither my mother nor my father went to school. Neither my mother nor my father went to school. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மை மதர் மை ஃபாதர், இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மை மதர் மை ஃபாதர் அப்படின்றது தான் சப்ஜெக்ட் சென்டென்ஸில், வென்ட்ன்றது வேர்ப். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைதர் நார் அப்படின்றத பயன்படுத்தி நம்ம இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து நைதர் நார், நம்ம வந்து நெய்தர் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. நெய்தர் கிடையாது, நைதர் நார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீதர் நார் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் நெய்தர் கிடையாது. அவர்கள் ஆங்கிலமும் பேசுவதில்லை தமிழும் பேசுவதில்லை. They speak neither English nor Tamil. They speak neither English nor Tamil. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேன்றது சப்ஜெக்ட், ஸ்பீக்ன்றது வேர்ப், இங்கிலீஷ் தமிழ்ன்ற வார்த்தைகள் தான் ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே பாருங்கள், நைதர் நாரை பயன்படுத்தி ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். நான் அவரை பாராட்டுவதும் இல்லை விமர்சிப்பதும் இல்லை. I neither praise nor criticize him. I neither praise nor criticize him. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைதர் நாரை பயன்படுத்தி ரெண்டு வேர்ப்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ரைஸ், கிரிட்டிசைஸ் அப்படின்ற ரெண்டு வேர்ப்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். போத் அண்ட் அப்படின்னா இதுவும் அதுவும், இரண்டுமே அப்படின்னு அர்த்தம்.
இப்போ எடுத்துக்காட்டுக்கு காலை உணவாக இட்லி தோசை இரண்டையும் சாப்பிட்டேன். I had both இட்லி and தோசா for breakfast. I had both இட்லி and தோசா for breakfast. உண்மையில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். Both you and I know what really happened. Both you and I know what really happened. Not only but also. Not only but also. It means அது மட்டுமல்ல இதுவும் கூட, அவர் மட்டுமல்ல இவரும் கூட அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவள் தேர்வில் தேர்ச்சி பெற்றது மட்டுமின்றி தனிச்சிறப்பும் பெற்றாள். She not only passed the exam but she also got the distinction. She not only passed the exam but she also got the distinction. காலை உணவாக இட்லி மட்டுமல்ல தோசையும் சாப்பிட்டேன். I had not only இட்லி but also தோசா for breakfast. I had not only இட்லி but also தோசா for breakfast. Whether அப்படின்றதுக்கு if அப்படின்ற மீனிங் இருக்குது. உண்டா இல்லையா என்று வினவ ஆஸ்க், டவுட், நோ முதலிய வேர்ப்ஸ்களை அடுத்து பயன்படுத்தப்படுவது. இட் இஸ் யூஸ்ட் இன் எக்ஸ்பிரஸிங் டவுட்ஸ். உங்களுக்கு இது பிடிக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஐ எம் நாட் ஷுவர் வெதர் யூ லைக் இட். ஐ எம் நாட் ஷுவர் வெதர் யூ லைக் இட். நான் பார்ட்டிக்கு வருவேனா என்று அவர் என்னிடம் கேட்டார். He asked me whether I would be coming to the party. He asked me whether I would be coming to the party. Whether or அப்படின்னு பயன்படுத்தலாம். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சாத்தியக்கூறுகளுள் ஒன்றை தேர்ந்தெடுக்க அல்லது அது குறித்த ஐயப்பாட்டை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படுவது. இரண்டில் அல்லது பலவற்றுள் எது என்று அப்படின்ற மீனிங் இருக்குது இதுக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு போகலாமா வேண்டாமா என்று என்னால் முடிவு எடுக்க முடியவில்லை. I can't make up my mind whether to go or not. I can't make up my mind whether to go or not. அது உண்மையா இல்லையா என்று எனக்கு தெரியாது. I don't know whether it is true or not. I don't know whether it is true or not. Because. Because அப்படின்னா ஏனெனில், ஏனென்றால், குறிப்பிட்ட காரணத்தால் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. நேற்று நான் ஆஃபீஸுக்கு வரவில்லை ஏனென்றால் எனக்கு உடல்நிலை சரியில்லை. அதே இன்னொரு விதமாக உடல்நிலை சரியில்லாததால் நேற்று நான் அலுவலகம் வரவில்லை அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? I didn't come to office yesterday because I was sick. I didn't come to office yesterday because I was sick அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதையே இன்னொரு விதமாக because I was sick I didn't come to office yesterday. Because I was sick I didn't come to office yesterday அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல் சென்டென்ஸுக்கும் ரெண்டாவது சென்டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன முதல் சென்டென்ஸில் மெயின் கிளாஸை முதல்ல போட்டிருக்கோம். பிகாஸ் ஐ வாஸ் சிக் அப்படின்ற சபார்டினேட் கிளாஸை பின்னாடி போட்டிருக்கோம். ஆனால் ரெண்டாவது சென்டென்ஸில் சபார்டினேட் கிளாஸை வந்து முன்னாடி போட்டுட்டு மெயின் கிளாஸை பின்னாடி போட்டிருக்கோம். முதல் சென்டென்ஸில் சபார்டினேட் கிளாஸை பின்னாடி போட்டதால் எந்த விதமான காமாவும் நடுவில் வரல. ஆனால் ரெண்டாவது சென்டென்ஸில் சபார்டினேட் கிளாஸை நம்ம முன்னாடி போட்டதால் சபார்டினேட் கிளாஸுக்கு பக்கத்தில் ஒரு காமா வந்திருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர்கள் நேற்று வாக் போகவில்லை ஏனென்றால் மழை பெய்து கொண்டிருந்தது. அதே இன்னொரு விதமாக மழை பெய்து கொண்டிருந்ததால் அவர்கள் வாக் செல்லவில்லை அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? They didn't go for a walk because it was raining அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா because it was raining they didn't go for a walk அப்படின்னு சொல்லலாம். Before means முன். அவள் கிளம்பும் முன் நான் அவளை சந்தித்தேன். I met her just before she left. I met her just before she left. நீங்கள் கிளம்பும் முன் என்னை அழைக்கவும். Call me before you leave. Call me before you leave. After அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். சென்னை வந்த பிறகு உங்களை அழைக்கிறேன். I will call you after I reach Chennai. I will call you after I reach Chennai. சென்னை வந்த பிறகு அவருக்கு ஃபோன் செய்தேன். I called him after I reached Chennai. I called him after I reached Chennai. Though, although
இந்த ரெண்டுத்துக்குமே மீனிங் என்னது அப்படின்னா என்ற போதிலும், இருந்த போதிலும், அவ்வாறாயினும், எனினும் அப்படின்றது தான் இந்த ரெண்டுத்துக்குமே மீனிங். எடுத்துக்காட்டுக்கு பணம் குறைவாக இருந்தாலும் அசோக் எப்போதும் நேர்த்தியாக உடை அணிந்தான். Though he had very little money, Ashok always managed to dress smartly. Though he had very little money, Ashok always managed to dress smartly. மழை பெய்தாலும் ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு வாக்கிங் சென்றோம். Though it was rainy, we put on our jackets and went for a walk. Though it was rainy, we put on our jackets and went for a walk. Even though அப்படின்னா இருந்தாலும் கூட அப்படின்னு அர்த்தம். நான் நிறைய பணம் சம்பாதித்தாலும் நான் அதிகம் செலவு செய்வதில்லை. Even though I earn a lot of money, I don't spend much. Even though I earn a lot of money, I don't spend much. நான் மதிய உணவு நிறைய சாப்பிட்டு இருந்தாலும் எனக்கு இன்னும் பசிக்கிறது. I still feel hungry even though I had a big lunch. I still feel hungry even though I had a big lunch. As though, as if. As though, as if. இது ரெண்டுத்துக்குமே மீனிங் ரொம்ப வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. இருப்பது போல தான் ரெண்டுத்துக்குமே மீனிங். ஆனால் as if அப்படின்றது as though-ஓட ரொம்ப காமனான ஒரு எக்ஸ்பிரஷன். நீங்கள் ஒரு பேயை பார்த்தது போல் இருக்கிறீர்கள். You look as though you have seen a ghost. You look as though you have seen a ghost அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா you look as if you have seen a ghost அப்படின்னு சொல்லலாம். அவர் தூங்காதது போல் தெரிகிறது. He looks as though he hasn't slept. He looks as though he hasn't slept அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா he looks as if he hasn't slept. He looks as if he hasn't slept அப்படின்னு சொல்லலாம். as என்றதுக்கு பல்வேறு அர்த்தங்கள்லாம் இருக்குது. வேறொன்று நிகழ்கையில், வேறொரு நிகழ்வின் போது, போல, காரணத்தினால் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. முதல்ல ஒன்றா பார்க்கலாம். as என்றதுக்கு வேறொன்று நிகழ்கையில், வேறொரு நிகழ்வின் போது அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது while, during, that time அப்படின்ற மீனிங் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கதவு மணி அடித்தது. As I was eating, the doorbell rang. As I was eating, the doorbell rang. நான் கட்டிடத்திற்குள் வரும்போது அவரை பார்த்தேன். I saw him as I was coming into the building. I saw him as I was coming into the building. as என்றதுக்கு போல அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது லைக், இன் த சேம் வே அப்படின்ற மீனிங் இருக்குது. நான் சொல்வது போல் அப்படியே செய். Do exactly as I say. Do exactly as I say. நான் எதிர்பார்த்தது போலவே அவள் சீக்கிரமாக வந்தாள். She arrived early as I expected. She arrived early as I expected. as என்றதுக்கு காரணத்தினால் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. அதாவது ஒரு காரணம் கூறுவதற்காக நம்ம as என்ற கன்ஜங்ஷனை பயன்படுத்தலாம். டியூ டு த ரீசன் அப்படின்ற மீனிங் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் 2 நாட்கள் விடுமுறை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது லீவ் லெட்டர்லாம் எழுதும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, as I am suffering from fever, I request you to grant me 2 days of leave. As I am suffering from fever, I request you to grant me 2 days of leave. நேரம் ஆகிக்கொண்டே போனதால் ஹோட்டலில் புக் செய்ய முடிவு செய்தேன். As it was getting late, I decided to book into a hotel. As it was getting late, I decided to book into a hotel. If அப்படின்றதுக்கு all அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது இஃப்ன்றது நம்ம கண்டிஷனல்ஸில் பயன்படுத்துவோம் இல்லையா. வேறொன்று நிகழ்தலை சார்ந்து ஒன்று நிகழக்கூடும், நிகழலாம், நிகழும் வாய்ப்புள்ளது என கூற பயன்படுத்தப்படுவது. என்ற நிலையில் அப்படின்ற மீனிங் இருக்குது. என நிகழ்ந்தால், என்று வைத்து கொண்டால் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நன்றாக படித்தால் தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள். If you study well, you will pass the exam. If you study well, you will pass the exam. அதாவது பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறோம். நல்லா படித்தாதான் நீ பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நன்றாக படித்திருந்தால் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். இஃப் யூ ஹேட் ஸ்டடீட் வெல் யூ would have passed the exam. If you had studied well you would have passed the exam. நான் சிபியை பார்த்தால் நீங்கள் ஹலோ சொன்னீர்கள் என்று அவரிடம் கூறுவேன். If I see Sibi I'll tell him that you said hello. If I see Sibi I'll tell him that you said hello. If can also be used as a conjunction when yes or no type question of direct speech is changed into indirect speech. Direct speechல உள்ள எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் போது நம்ம வந்து இஃப்ன்ற ஒரு கன்ஜங்ஷனை பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நான் அவருக்கு உதவுவேனா என்று அவர் என்னிடம் கேட்டார். He asked me if I would help him. He asked me if I would help him. அவர் இதற்கு முன் சென்னைக்கு எப்போதாவது வந்திருக்கிறாரா என்று நான் அவரிடம் கேட்டேன். I asked him if he had been to Chennai before. I asked him if he had been to Chennai before. Once. Once அப்படின்றதுக்கு உடனே, ஒன்றை முடித்த பிறகு அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் கையெழுத்திட்ட பிறகு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாது. You won't be able to cancel the contract once you have signed. You won't be able to cancel the contract once you have signed. எனது அனைத்து தேர்வுகளிலும் நான் தேர்ச்சி பெற்றவுடன் நான் முழு தகுதி பெறுவேன். Once I pass all my exams, I'll be fully qualified. Once I pass all my exams, I'll be fully qualified. Since அப்படின்றதுக்கு லிருந்து, ஆல், என்பதால், காரணத்தால் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல சின்ஸ் அப்படின்றதுக்கு லிருந்து அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது கடந்த காலத்தில் குறிப்பிட்ட வேலையிலிருந்து இப்போது வரை அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு, வீட்டை விட்டு வெளியேறி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. It's been long time since I left home. It's been long time since I left home. நான் பைக் ஓட்டி பல வருடங்கள் ஆகிறது. It's been years since I rode a bike. It's been years since I rode a bike. Since அப்படின்றதுக்கு ஆல் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஒன்றின் காரணம் கூற நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ரயிலுக்காக காத்திருக்க சில நிமிடங்கள் இருப்பதால் ஒரு கப் காஃபி சாப்பிடலாம். Since we have got a few minutes to wait for the train, let's have a cup of coffee. Since we have got a few minutes to wait for the train, let's have a cup of coffee. நீங்கள் கேட்டதால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் கேட்டதால் உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது காரணம் சொல்கிறோம். எதுக்காக நான் உண்மையை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்றதுக்கு நான் காரணம் சொல்கிறேன். நீங்கள் கேட்டதால் நான் சொல்கிறேன். Since you have asked, I'll tell you what really happened. Since you have asked, I'll tell you what really happened. Unless அப்படின்றதுக்கு அன்றி அப்படின்ற மீனிங் இருக்குது. குறிப்பிட்ட ஒன்று இருந்தால் அன்றி, ஒன்றை செய்தால் அன்றி அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நீ நன்றாக படித்தால் அன்றி தேர்வில் தேர்ச்சி பெற முடியாது. Unless you study well, you can't pass the exam. Unless you study well, you can't pass the exam. நீ கடினமாக விளையாண்டால் அன்றி போட்டியில் வெற்றி பெற முடியாது. Unless you play hard, you can't win the match. Unless you play hard, you can't win the match. While அப்படின்றதுக்கு போது அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது குறிப்பிட்ட ஒரு செயல் நிகழ்வின் போது, அச்சமயத்தில், அப்பொழுது, அதே வேலையிலேயே அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு, நாங்கள் மதிய உணவு சாப்பிடும்போது அவர் எப்போதும் ஃபோன் செய்வார். He always phones while we are having lunch. He always phones while we are having lunch. அவர் வாகனம் ஓட்டும்போது எப்போதும் வானொலியை கேட்பார். He always listens to the radio while he is driving. He always listens to the radio while he is driving. That அப்படின்னா என்று அப்படின்ற மீனிங் இருக்குது. நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்று எனக்கு தெரியும். I know that you came here. I know that you came here. நேற்று அவள் உடம்பு சரியில்லை என்று கேள்விப்பட்டேன். I heard that she was sick yesterday.
I heard that she was sick yesterday. Provided that. Provided that அப்படின்றதுக்கு if, only if அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. தமிழில் ஆல் அப்படின்ற ஒரு மீனிங், அதாவது கண்டிஷன்லாம் போடுறதுக்கு நம்ம ப்ரொவைடட் தட் அப்படின்ற கன்ஜங்ஷன் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, அபராதம் செலுத்தினால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை. He will not have to go to jail provided that he pays a fine. He will not have to go to jail provided that he pays a fine. உங்களுக்கு தகுதி இருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். You can apply for the job provided that you are eligible. You can apply for the job provided that you are eligible. Otherwise. Otherwise அப்படின்னா if not அப்படின்னு அர்த்தம். தமிழில் இல்லையெனில், இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக தான் ஒன்றை செய்யாவிடில் அல்லது ஒன்று நிகழாவிடில் இன்னது நடக்கும் என கூற பயன்படுத்தப்படுவது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் பச்சை பொத்தானை அழுத்த வேண்டும், இல்லையெனில் அது ஸ்டார்ட் ஆகாது. You have to press the green button, otherwise it won't start. You have to press the green button, otherwise it won't start. இப்போது உள்ளே வாருங்கள், இல்லையெனில் நீங்கள் நனைந்து விடுவீர்கள். Come in now, otherwise you'll get wet. Come in now, otherwise you'll get wet. Only if. We use this one for necessary condition. அதுக்கு மீனிங் ஒன்று நடந்தால் மட்டுமே அப்படின்னு அர்த்தம். We use only if to express a strong condition, often an order or command, to mean on the condition that. For example, குறித்த நேரத்தில் பணியை முடித்தால் மட்டுமே பணம் வழங்கப்படும். Payment will be made only if the work is completed on time. Payment will be made only if the work is completed on time. நீ தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே உனக்கு நான் ஃபோன் வாங்கி தருவேன். I'll buy you a phone only if you pass the exam. I'll buy you a phone only if you pass the exam. In order to அப்படின்றத ஒரு செயலின் நோக்கத்தை வெளிப்படுத்த பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக நான் கடுமையாக படித்தேன். I studied hard in order to pass the exam. I studied hard in order to pass the exam. So as to அப்படின்றதையும் ஒரு செயலின் நோக்கத்தை வெளிப்படுத்த நம்ம பயன்படுத்தலாம். தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக படித்தேன். I studied hard so as to pass the exam. I studied hard so as to pass the exam. In order that அப்படின்றதையும் ஒரு செயலின் நோக்கத்தை வெளிப்படுத்த பயன்படுத்தலாம். தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக படித்தேன். I studied hard in order that I could pass the exam. I studied hard in order that I could pass the exam. So that அப்படின்றதையும் ஒரு செயலின் நோக்கத்தை வெளிப்படுத்த பயன்படுத்தலாம். தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக படித்தேன். I studied hard so that I could pass the exam. I studied hard so that I could pass the exam. என்னது சார் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், தமிழில் சொன்ன ஒரே சென்டென்ஸை தான் நான் இங்கிலீஷில் 4 விதமாக அங்கே சொல்லியிருக்கிறேன். கம்பேர் பண்ணி பார்க்கலாம், பாருங்கள். I studied hard in order to pass the exam. I studied hard so as to pass the exam. I studied hard in order that I could pass the exam. I studied hard so that I could pass the exam. நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் 2 சென்டென்ஸ் பாருங்கள். in order to, so as to, இந்த 2 கன்ஜங்ஷன்ஸுக்கும் பக்கத்தில் நம்ம இன்ஃபினிட்டிவ் வேர்ப் பயன்படுத்தியிருக்கிறோம். பாஸ் அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் வேர்ப் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஆனால் 3வது சென்டென்ஸ் 4வது சென்டென்ஸில் பாருங்கள், in order that, so that, இந்த 2 கன்ஜங்ஷன்ஸுக்கு அடுத்ததாக நம்ம இன்ஃபினிட்டிவ் வேர்ப் பயன்படுத்தலை, மாறாக ஒரு கிளாஸையே பயன்படுத்தியிருக்கிறோம். அதாவது சப்ஜெக்ட் வேர்ப்லாம் கொண்ட ஒரு கிளாஸையே பயன்படுத்தியிருக்கிறோம். ஐ குட் பாஸ் தி எக்ஸாம், ஐ குட் பாஸ் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்கிறோம். 2வது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in order to, so as to, இந்த 2ல் மோர் காமனானது எது அப்படின்னா in order to. அதே போல் in order that, so that, இந்த 2ல் ரொம்ப காமனானது எது அப்படின்னா so that. ஈவன் இஃப் அப்படின்னா இருந்த போதிலும் கூட அப்படின்னு அர்த்தம்.
ஏதாவது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் விளைவு ஒன்றுதான் என்று கூற பயன்படுத்தப்படுவது. அதாவது ஒரு செயலை செஞ்சாலும் செய்யலைனாலும் எஃபெக்ட் ஒன்று தான் இருக்க போகுது அப்படின்றத சொல்கிறதுக்கு நம்ம ஈவன் இஃப் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, யாராவது உங்களை இந்த வேலைக்கு சிபாரிசு செய்தாலும் கூட உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது. யூ வில் நாட் கெட் திஸ் ஜாப் ஈவன் இஃப் சம்ஒன் ரெக்கமெண்ட்ஸ் யூ ஃபார் திஸ் ஜாப். யூ வில் நாட் கெட் திஸ் ஜாப் ஈவன் இஃப் சம்ஒன் ரெக்கமெண்ட்ஸ் யூ ஃபார் திஸ் ஜாப். நீங்கள் ஒரு டாக்ஸிலேயே சென்றாலும் கூட உங்கள் ரயிலை தவற விடுவீர்கள். Even if you take a taxi, you will still miss your train. Even if you take a taxi, you will still miss your train. Till அப்படின்னா வரை அப்படின்னு அர்த்தம். வெங்காயம் நிறம் வர ஆரம்பிக்கும் வரை வதக்கவும். Fry the onions till they start to color. Fry the onions till they start to color. ரயில் வரும் வரை நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கிறேன். I'll keep you company till the train comes. I will keep you company till the train comes. இந்த இடத்துல I will give you company அப்படின்னு சொல்லக்கூடாது. Until அப்படின்னா வரை. நான் வரும் வரை அவள் காத்திருந்தாள். She waited until I came. She waited until I came. As far as. As far as அப்படின்னா அந்த அளவிற்கு, அவ்வளவு தூரத்திற்கு அப்படின்ற மீனிங் இருக்குது. ஒன்றா பார்க்கலாம். முதல்ல as far as அப்படின்னா டு த டிகிரி ஆர் எக்ஸ்டெண்ட் தட் அப்படின்ற மீனிங் இருக்குது. தமிழில் அந்த அளவிற்கு அப்படின்ற ஒரு அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு, எனக்கு தெரிந்த வரை இந்த இடம் பாதுகாப்பானது. as far as I know this place is safe. as far as I know this place is safe. அதாவது எனக்கு தெரிந்த அளவிற்கு அப்படின்னு அர்த்தம். இரண்டாவதா as far as அப்படின்றதுக்கு டு த டிஸ்டன்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது அவ்வளவு தூரத்திற்கு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. உங்களால் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடுங்கள். ரன் as far as you can. ரன் as far as you can. as long as. as long as அப்படின்றதுக்கு குறிப்பிட்ட நேரம் வரை அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. for or during just the length of time that. நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் படிக்கலாம். You can study as long as you want. You can study as long as you want. நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இங்கு தங்கலாம். You can stay here as long as you want. You can stay here as long as you want. as long as அப்படின்றதுக்கு if or provided that அப்படின்ற மீனிங் இருக்குது. நீ நாயை நன்றாக பார்த்து கொள்வதாக உறுதியளித்தால் நீ அதை வைத்துக் கொள்ளலாம். You can have a dog as long as you promise to take care of it. You can have a dog as long as you promise to take care of it. உடலுக்கு ஆரோக்கியமானது என்றால் எவ்வளவு தண்ணீர் வேண்டுமானாலும் குடிக்கலாம். You can drink any amount of water as long as it is healthy. You can drink any amount of water as long as it is healthy. as soon as அப்படின்றதுக்கு அதே சமயத்திலேயே, அப்பொழுதே, உடனேயே அப்படின்ற மீனிங் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு, செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே எனக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் மீ as soon as you hear some news. ஃபோன் மீ as soon as you hear some news. நீங்கள் வீட்டிற்கு சென்றடைந்தவுடன் என்னை அழைக்கவும். Call me as soon as you reach home. Call me as soon as you reach home. as much as அப்படின்னா எவ்வளவு வேண்டுமானாலும் அப்படின்ற மீனிங் இருக்குது. எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். You can eat as much as you want. You can eat as much as you want. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் take as much as you need. Take as much as you need அப்படின்னு சொல்லலாம். by the time அப்படின்னா ஒரு நிகழ்வு நடக்கும்போது அல்லது நடப்பதற்குள் இன்னொரு நிகழ்வு ஏற்கனவே நடந்துவிட்டது என்பதை கூற பயன்படுத்தப்படுவது தான் by the time அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நாங்கள் வருவதற்குள் நிகழ்ச்சி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. by the time we arrived, the program had already begun. by the time we arrived, the program had already begun. நான் ஒரு ஜோடி செருப்பை வாங்கினேன்,
ஆனால் நான் வீட்டிற்கு வருவதற்குள் அதை தொலைத்து விட்டேன். I bought a pair of sandals, but by the time I arrived home, I had lost it. I bought a pair of sandals, but by the time I arrived home, I had lost it. Such as means, for example, like. போன்ற, இவைகள் போன்ற, எடுத்துக்காட்டாக, என்பவர், என்பது போன்ற அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிப்ஸ் போன்ற கொழுப்பு நிறைந்த உணவுகள் உங்களுக்கு மோசமானவை. Fatty foods such as chips are bad for you. Fatty foods such as chips are bad for you. அன்னாசி, மாம்பழம் மற்றும் பப்பாளி போன்ற வெப்பமண்டல பழங்களை விற்பனை செய்வதில் இந்த கடை சிறப்பு வாய்ந்தது. The shop specializes in tropical fruits such as pineapples, mangoes and papayas. The shop specializes in tropical fruits such as pineapples, mangoes and papayas. After all. After all அப்படின்னா தானே, தான் அல்லவா அப்படின்னு சொல்லலாம். It is used for reminding somebody of a certain fact. குறிப்பிட்ட உண்மையை ஒருவருக்கு நினைவூட்ட பயன்படுத்தப்படுவது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவளால் புரிந்து கொள்ள முடியாது, அவளுக்கு 2 வயது தானே ஆகிறது. She can't understand. After all, she is only 2. She can't understand. After all, she is only 2. How? எப்படி என்று. அவர் எப்படி இறந்தார் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. I don't want to know how he died. I don't want to know how he died. அவர் தேர்வில் எப்படி தேர்ச்சி பெற்றார் என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know how he passed the exam? Do you know how he passed the exam? What? என்னவென்று, எதுவென்று. உனக்கு என்ன நடந்தது என்பதை நான் அறிய விரும்புகிறேன். I want to know what happened to you. I want to know what happened to you. அந்த சிறுவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? Do you know what those boys have done? Do you know what those boys have done? When? When அப்படின்னா போது, எப்போது என்று அப்படின்ற மீனிங் இருக்குது. முதல்ல when என்றதுக்கு போது, பொழுது அப்படின்ற மீனிங் இருக்குது. நான் இளமையாக இருக்கும்போது இங்கே வீடுகள் இல்லை. When I was young, there were no houses here. When I was young, there were no houses here. நான் வெளியே சென்றபோது மழை பெய்து கொண்டிருந்தது. It was raining when I went out. It was raining when I went out. When அப்படின்றதுக்கு எப்போது என்று அப்படின்ற மீனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரதமர் எப்போது வருவார் என்று தெரியவில்லை. I don't know when the PM will arrive. I don't know when the PM will arrive. படம் எப்போது தொடங்கும் என்று அவருக்கு தெரியாது. He doesn't know when the movie will start. He doesn't know when the movie will start. Where? Where அப்படின்னா எங்கே என்று அல்லது எங்கு என்று அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எங்கு வேலை செய்கிறீர்கள் என்பதை நான் அறியலாமா? May I know where you work? May I know where you work? கார் சாவியை எங்கே வைத்தேன் என்பதை மறந்துவிட்டேன். I forgot where I put the car keys. I forgot where I put the car keys. Why? ஏனென்று. அவள் ஏன் இங்கே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. I don't know why she is here. I don't know why she is here. எனக்கு ஏன் வீட்டு பாடம் இல்லை என்று அவள் கேட்டாள். She asked me why I don't have homework. She asked me why I don't have homework. Whatever. Whatever அப்படின்னா என்ன வேண்டுமானாலும், என்னவெல்லாம் அப்படின்ற மீனிங் இருக்குது. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய உங்களுக்கு சுதந்திரம் உள்ளது. You are free to do whatever you want. You are free to do whatever you want. நான் என்ன செய்தாலும் அவள் அனுமதிப்பதில்லை. She never allows me whatever I do. She never allows me whatever I do. Whenever. Whenever அப்படின்றதுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும், எப்போதெல்லாம் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. முதல்ல நீங்கள் என் அறையை எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். You can use my room whenever you like. You can use my room whenever you like.
நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உதவி கேட்கலாம். You can ask for help whenever you need it. You can ask for help whenever you need it. Wherever அப்படின்றதுக்கு எங்கு வேண்டுமானாலும், எங்கெல்லாம் அப்படின்ற மீனிங்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எங்கெல்லாம் செல்ல விரும்புகிறீர்களோ அங்கே செல்லுங்கள். Go wherever you like. Go wherever you like. அவள் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அவளை பார்ப்பதற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். Wherever she goes, there are people waiting to see her. Wherever she goes, there are people waiting to see her. However means எப்படியெல்லாம், எப்படி வேண்டுமானாலும், எப்படி என்றாலும் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. உங்கள் தலைமுடியை எப்படி வேண்டுமானாலும் அணியுங்கள். Wear your hair however you want. Wear your hair however you want. எவ்வளவு வேகமாக ஓட்டினாலும் நம்மால் சரியான நேரத்தில் அங்கு செல்ல முடியாது. However fast we drive, we are not going to get there in time. However fast we drive, we are not going to get there in time. However அப்படின்றதுக்கு எப்படி இருப்பினும் அப்படின்ற மீனிங் இருக்குது. அதாவது ஒன்று உண்மையாக இருப்பினும், அவ்வாறாயினும், ஆயினும், எனினும் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இந்த மாதம் விற்பனை மோசமாக உள்ளது. எப்படி இருப்பினும் தீபாவளிக்கு முன் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. Sales are poor this month. However, there may be an increase before Diwali. Sales are poor this month. However, there may be an increase before Diwali. In case அப்படின்னா ஒருவேளை ஒன்று நிகழ்ந்தால், ஒன்று இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு அர்த்தம். டிராஃபிக் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். I think we should leave a little early in case there is a lot of traffic. I think we should leave a little early in case there is a lot of traffic. நீங்கள் ஒருவேளை என்னை மறந்து விட்டால் நான் அதை இந்த காகிதத்தில் எழுதியுள்ளேன். In case you forget the number, I have written it on this piece of paper. In case you forget the number, I have written it on this piece of paper. Then அப்படின்னா விட அப்படின்னு அர்த்தம். இரண்டு பொருட்களை ஒப்பிடும்போது பயன்படுத்தப்படுவது. இதற்கு காட்டிலும் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் என்னை விட உயரமானவர். He is taller than me. He is taller than me. நான் கால்பந்து விளையாடுவதை விட டென்னிஸ் விளையாட விரும்புகிறேன். I would rather play tennis than football. I would rather play tennis than football. Than அப்படின்றத எண்கள், காலம், தூரம் முதலியவற்றை குறிக்கும் சொற்கள் தொடர்கள் முன்பாக மோர் மற்றும் லெஸ் உடன் பயன்படுத்தப்படுவது. இதுக்கு கூடுதலாக, குறைவாக என்ற மீனிங் இருக்குது. அதாவது இந்த தேன் என்றதை நம்ம மோர் கூட, லெஸ் கூடலாம் அதிகமாக பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நான் 3 வருடங்களுக்கும் மேலாக இங்கு பணியாற்றி வருகிறேன். I worked here for more than 3 years. I have worked here for more than 3 years. அவருக்கு 2 வருடங்களுக்கும் குறைவான அனுபவம் உள்ளது. He has got experience less than 2 years. He has got experience less than 2 years. கடைசியாக then அப்படின்றதுக்கு அடுத்து, அதன் பின், பிற்பாடு அப்படின்ற அர்த்தங்கள்லாம் இருக்குது. நான் இந்த வேலையை முடிக்கிறேன், அதன் பிறகு நாம் செல்வோம். Let me finish this job, then we will go. Let me finish this job, then we will go. அவள் வாசிக்க கடிதத்தை கொடுங்கள், அதன் பிற்பாடு அவள் புரிந்து கொள்வாள். Give her the letter to read, then she will understand. Give her the letter to read, then she will understand. That's it with today's lesson. Hope you enjoyed this lesson. If so, give it a thumbs up and subscribe for more videos. Thank you.